ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ரீடிங் நிறைய தேர்ட் பார்ட்டியை பற்றி பேசியாச்சு. ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி உள்ளவங்களுக்கான ரீடிங் இல்லை. ஸோ நிறைய பேர் என்னென்னா, உங்கள் மனசை வந்து நல்ல திடமாக வச்சு ரீயூனியனுக்காக ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை ரீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரீடிங்காக நம்ம முடிக்கணும்னு பார்க்குறோம். ஸோ கார்டு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். அதுதான் நான் எதிர்பார்த்து நான் ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்கல்ல. ஸோ கண்டிப்பாக ரீயூனியன் சாத்தியம்தான். ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் மனசை வந்து நம்பி எடுத்துகிட்டு போகிறீங்களோ உங்களோட டிவைன் டைமிங் பக்கத்தில் இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் அரமனசோடு பண்ணிங்கன்னா உங்களோட டிவைன் டைமிங் தள்ளி போகும். ஓகேவா? ஸோ அதனால் நம்பணும். அதே மாதிரி எப்போ நடக்கும்ன்றதை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. சர்ப்ரைஸ், மிராக்கிள்ஸ் பை யூனிவர்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ஒரு பெரிய நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நடக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துடலாம். முருகா வேலவனே சண்முகா, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபஸ்ட்டு கார்டை கொடுப்பா. சூப்பர். பாருங்கள், வாண்ட் எனர்ஜி, கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. அவங்களோட மனசு உடையுது, அவங்களோட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு கார்டு குதிச்சு வந்தது. நம்ம என்ன ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோமோ ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம தேசிங்க ராஜா வந்து குதிரையில் வேகமாக வரப்போகிறாரு உங்ககிட்ட பேச. பாருங்கள், குதிரையில் எப்படி ஜம்முன்னு உட்காந்து ரெடியாக இருக்காங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. அப்போது நீங்கள் வந்து நம்பிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் உங்களோட மனநிலையை அப்படியே வச்சுக்கணும். ஸோ அதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. டவுட் இருந்ததுன்னா வந்து தேசிங்க ராஜா அப்படியே ஏதாவது ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு நீங்கள் எப்போ நம்புகிறீங்களோ மறுபடியும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா? ஓகே, அடுத்து ஒரு 5 கார்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ரீடிங்கை வந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம். முருகா வேலவனே சண்முகா. பக்கத்தில் போர் போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கடையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார்டை வந்து சஃபல் பண்ணுறேன். வந்திருக்கிற கார்டை பாருங்கள், ட்வின் ஃப்ளேம். இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் கார்டு தான். ஸோ உங்களோட பர்சன், உங்களோட பார்ட்னர் ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், இல்லை சோல்மேட்டாக இருக்கலாம். இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்திருக்கிற 5 கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸு, 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸு, 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நிறைய வந்து ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி வந்திருக்கு இதில். ஓகேவா? ஸோ இது ஸ்வார்ட்ஸ் எனர்ஜின்றதுனால இது ஒரு காற்று ராசி சம்மந்தப்பட்டு நிறைய பேருக்கு இது ரெசனேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக மற்றவங்களுக்கு ரெசனேட் ஆகாதான்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்கள் மனசுக்கு வந்து இது என்னோட ரீடிங்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ரீடிங்காக யூனிவர்ஸ் அனுப்பிச்சி வச்சுருக்கு. ஓகேவா? ஸோ காற்று எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், இவங்க 3 பேருக்கும் இன்னுமே வந்து ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம கார்டுக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே வந்து 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நமக்கு இப்படி தான் வந்திருக்கும். அப்படியே மனசு உடஞ்சி குத்தி கிழிச்சு அப்படி ரொம்ப வேதனையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். இப்போ ரிவர்ஸில் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மனக்கவலைகள் நீங்கி ஒரு தெளிவு பிறந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம தேசிங்க ராஜா குதிரையில் வர ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ இது ரொம்ப பாசிட்டிவான கார்டு. அதாவது எப்போவுமே 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வர்றது இப்போ ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பாசிட்டிவான கார்டு தான் ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு வந்து ஒரு தெளிவு கூடிய விரைவில் பிறக்க போகுது. மேபி நிறைய பேர் வந்து நம்ம அவங்களோட எனர்ஜியுமே வந்து ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஆக்சுவலாக ஐ லவ் யூ, டோன்ட் வரி அப்படின்ற மாதிரிலாம் நீங்களும் வந்து நினச்சி உங்களோட எனர்ஜியை அனுப்புங்கன்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ மெயினாக வந்து நீங்கள் அவங்க மேலே உள்ள கோவத்தை விட்டீங்கனாலே உங்கள் மேலே உள்ள பயம், அந்த ஈகோ எல்லாம் உடஞ்சி கண்டிப்பாக 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரிவர்சலில் வரும். ஸோ யாரெல்லாம் வந்து உண்மையிலே வந்து யூ ஆர் ட்ரஸ்டிங் த ப்ராசஸ் ஆஃப் யூனிவர்ஸ், அவங்களுக்கு உங்களோட பார்ட்னரோட மனக்குழப்பங்கள் ரிவர்சலில் எடுத்து குழப்பங்கள்லாம் நீங்கிக்கிட்டு இருக்கு. அதை ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ ட்ரஸ்ட் தி யூனிவர்சல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கமெண்ட் பாக்ஸில் கிளைம் பண்ணுவேன். அடுத்துமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வார்ட்ஸ் எனர்ஜியுமே எனக்கு ரிவர்சலில் தான் வந்திருக்கு. சத்தியம், முருகன் சத்தியமாக இப்படி தான் வந்தது. ஓகே, ஸோ நம்புங்க. ஸோ நான் ஏதோ ஒன்று கார்டை எடுத்துகிட்டு ஸ்வாப் பண்ணலை. ஓகேவா?
ஸோ 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் 10 ஆஃப் ஸ்வாட்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேலே வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 வால் வந்து மேலே வந்து குத்தி கிழிச்சு அவங்களால எந்திரிக்கவே முடியல. அவங்களுக்கு வந்து மூச்சு திணற சூழ்நிலையில் இருக்காங்கன்னு அப்படி இருந்திருக்கும். பட் நமக்கு வந்தது என்னவோ ரிவர்சல் கார்டு. ரிவர்சல் கார்டு அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி இருந்திருக்காங்க. பட் அதிலிருந்து வெளிவர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சீக்கிரமே உங்களுக்கு வந்து இப்படியே அவங்களோட எனர்ஜியும் ஹீல் பண்ணி உங்களோட எனர்ஜியும் ஹீல் பண்ணி ஒரு பாசிட்டிவாக உங்களோட ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிவைன் டைமிங் கூடிய விரைவில் வரும். இந்த ரீடிங்கோட கடைசியில் நம்ம டிவைன் டைமிங்க்குன்னு ஒரு டைமிங் கார்டும் எடுப்போம். பட் அது வந்து யார் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ நம்பிக்கையில் எல்லோரும் இருக்கீங்களோ அதே நம்பிக்கையில் நீங்கள் வந்து அன்டில் ரீயூனியன் நடக்கிற வரைக்கும் வந்து யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம எடுக்க போகிற அந்த டைமிங் கார்டோட பொருந்தி வரும். ஓகேவா? ஸோ நான் வந்து பாதி ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கேன், ஒரு நாள் வந்து எனக்கு டவுட் வருதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டிலே ஆகும். அதுதான் டிவைன் டைமிங் சொல்கிறதே அதுதான். ஓகே, ஸோ இந்த 10 ஆஃப் ஸ்வாட்ஸு அவங்களோட மூச்சு திணறல் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்து அவங்க வெளிவர ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் பாசிட்டிவ் கார்டு. ஐ எம் ரியலி சூப்பர், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்கேயோ போகிறாங்கங்க படகுல. ஓகே, ஆனால் நமக்கு வந்தது இல்லை, போங்க அப்படின்னு உலகத்தையே வெறுத்து போகிற ஒரு ஆள் ரிவர்சலில் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து இன்னுமே அந்த ஒரு வெறுமை, ஓகே, அது எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வரப்போகிறாங்க. அவங்க நார்மல் நிலைமைக்கு வரப்போகிறாங்கன்றது தான் இந்த 3 ஸ்வாட்ஸ் எனர்ஜியோட ரிவர்சலும் எனக்கு காட்டுது. ஓகே, ஸோ 8 ஆஃப் கப்ஸ்லேயுமே வந்து ஒரு 8 விதமான மெட்டீரியல் லவ் இருக்குது. மேபி வந்து இந்த பர்சன் சம்மந்தப்பட்ட ஒரு 8 பேர் வந்து அவங்கள சுற்றி ஏதாவது இருந்திருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு 8 வகையான ஒரு விஷயங்கள் வந்து அவரை வந்து இது வரைக்கும் பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். போய நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். எங்கே கிளம்பிட்டார்? உங்களை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டார். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டு தான் வர்றாங்க அவங்க. மேபி அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வரலாம். அது இது வரைக்கும் உங்களோட பிளாக்கேஜ் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு 8 விஷயங்கள் 8 விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கூட்டு சதியாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் திரும்பி பார்க்காம முன்னாடி நகர்ந்து போயிட்டுருக்காரு. ஆப்வியஸ்லி அது உங்களை நோக்கி தான் வரணும். ஓகே, அடுத்து வந்தது அப்படி நோக்கி வர்றவர் வந்து உடனே உங்ககிட்ட வந்து பேசிடுவாரா அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கம் இருக்குது. வந்திருக்கிறது என்னமோ பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ், அதுவும் ரிவர்சல். ஓகே, ஸோ இமீடியட்டாக வந்து அவருக்கு பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா, இல்லை சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு டைப் பண்ணி டெலீட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தூரமாக இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அவங்களோட எனர்ஜியுமே ஹீல் பண்ணுறதுக்கு நேற்று பேசின மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி நம்ம அதையும் மறுபடியும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட மணியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தூங்குற அந்த 8 மணி நேரம் உங்களுக்காக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஓகே, நம்ம உட்காந்து வந்து பகல் நேரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். உட்காந்து எனக்கு ரீயூனியன் வேணும் அப்படின்னா அங்கே சாம்பார் கொதிக்குது, என்னைக்கு சமைக்கணும், என்ன சாப்பாடு செய்யணும், இல்லை குழந்தை ஸ்கூல்லேருந்து வருமா, 1008 எண்ணங்கள் ஓடும். நைட்டு தூங்குற அந்த 8 மணி நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொன்னோம். கரெக்டாக? ஸோ அப்போது நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ ரீயூனியன் வேணும்னா அவங்கள நினச்சி நீங்கள் 2 பேரும் பேசுகிற மாதிரி, உங்களோட நம்பரை அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்களா, அவங்க நம்பரை அவங்க அன்பிளாக் பண்ணி உங்களுக்கு டயல் பண்ணி உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அது நடந்தால் எப்படி இருக்கும்னு மறுபடியும் நான் சொல்கிறேன். யூனிவர்ஸுக்கு வார்த்தைகள் தெரியாது. யூனிவர்ஸுக்கு நம்மளோட எமோஷன்ஸை மட்டும்தான் ரீட் பண்ண முடியும். ஸோ அப்போது நீங்கள் வந்து அன்பிளாக் பண்ணி உங்களுக்கு பேசுனா உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தோடு தூங்கணும்.
நைட்டு வந்து தூங்க தானே போகிறோம்னு சொல்லிட்டு 1008 விஷயங்களை மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு அந்த குழப்பத்திலேயே தூங்குனீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த குழப்பம் தான் இவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அந்த பர்சனுக்கு பேசுகிறதுக்கு பயம். அதனால் உங்களை சோஷியல் மீடியாவிலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலமாகவோ ஏதோ ஒன்று வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா உங்களோட ஹீலிங் எனர்ஜியை வந்து இன்னமே அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்கள நினச்சி அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கு கோவம்லாம் இல்லை அப்படின்னு கூட எனர்ஜெட்டிக்கலாக பேசலாம். எனர்ஜி தான், ஹோல் வேர்ல்டுமே எனர்ஜி தான் உங்களுக்கு. ஓகேவா? அப்படி இருந்தால் நம்ம தேசிங்க ராஜா கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துடுவாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவர் என்னை ஏமாத்தலையான்னு. ஸோ சிஸ்டர், உங்களையும் இதை கனெக்ட் பண்ணி தான் எடுத்தேன். கண்டிப்பாக அவர் ஏமாத்தலை. ஓகே, சூழ்நிலையினால் அவர் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கிறாரு. மற்றபடி உங்களை வந்து ஏமாத்தலை. நம்பலாம், யூனிவர்ஸை நம்பலாம். உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்கள். கூடிய விரைவில் உங்கள் பார்ட்னர் வந்து ரீயூனியனுக்கு தயாராகிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைமிங் கார்டையும் ஒன்று பார்த்துடலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். முருகா வேலவனே, இன்றைக்கி பார்க்குற வியூவர்ஸில் யாருக்கெல்லாம் டவுட் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு ரீயூனியன் எவ்வளோ சீக்கிரத்தில் வரும் அப்படின்றத தயவுசெய்து இந்த ஒரு கார்டில் காட்டு. இன்னும் ஒரு 60 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரீயூனியன் உங்களுக்கு சாத்தியம். அது வந்து எப்படின்னா, எப்படி ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கேசஸாக இருந்தாலும் சரி, உங்கள் நம்பரை பிளாக் பண்ணியிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரீயூனியன் இன்னும் 60 டேஸில் நடக்கும். சரி, ஓகே. ஒரு சிலருக்கு பாதி டவுட்ஃபுல்லாக இருக்கும், பாதி வந்து ஒரு நாள் வந்து நல்லா இருப்பாங்க. ஓகே, ஸோ மறுநாள் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு நம்பிக்கை அறகுறையாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ நாளில் நடக்கும்னு வியூவர்ஸ்க்கு காட்டு. பாருங்கள் என்ன சொல்லுது யூனிவர்ஸ். லாங் டைம். அப்படியே தானே இந்த வீடியோ பாருங்கள், எந்த கட்டும் வந்திருக்காது. லாங் டைம், நீட் பேஷன்ஸ். புரியுதா இப்போது? ஸோ யூனிவர்ஸே ரொம்ப தெளிவாக சொல்லுது. யாரெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 60 டேஸ்க்குள்ளே வந்துடும். 60 டேஸ்க்குள்ளே, வித்தின் 60 டேஸ். அது ஒரு நாளாகவும் இருக்கலாம், 2 நாளாகவும் இருக்கலாம், 2 மணி நேரமாகவும் இருக்கலாம். இதை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். தயவுசெய்து இந்த எனர்ஜியை வந்து ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுங்கள். ஐ எம் சூப்பர் பாசிட்டிவ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட். ஐ எம் சூப்பர் பாசிட்டிவ், திஸ் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ 60 டேஸ்ன்றதுனால ஐயோ 2 மாதமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. 60 நாளைக்குள்ளே, அது ஒரு நாளாகவும் இருக்கலாம், 60 நாளாகவும் இருக்கலாம். அது வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. டிவைன் டைமிங்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டிவைன் டைமிங் இந்த 60 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு சாத்தியம். யாருக்கெல்லாம் டவுட்ஃபுல்லாக இன்னும் கோவத்தோட இன்னும் பாதி அரை மனசோட நம்புகிறீங்களோ, லாங் டைம் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்கன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு கார்டு. ஓகேவா? ஓகே, சூப்பர். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரீடிங். ஸோ ஸ்டே பாசிட்டிவ். நைட்டு நல்லா தூங்க போகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேசிவிட்டு, எனர்ஜெட்டிக்கலாக பேசிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட. ஓகே, பை. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.